சரி. முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக. ம். அவர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் நலத்திட்டங்களை காட்டி கூட்ட வேண்டியிருக்கிறது, அல்லது பணத்தை கொடுத்து கூட்ட வேண்டியிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் எடப்பாடி. 300, 400, 500 என்கிற காசுகளை வாரி இறைக்க வேண்டியிருக்கிறது. 500 ரூபாய் கொடுத்தா கூட வரமாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு சட்டி, பானை, குண்டா எல்லாம் கொடுக்க வேண்டியது. சரி. சேலை, எனக்கு சேலை வரல, உனக்கு சேலை வரலன்னு தெருவுல சண்டை கூட நடக்கும். சரி, அப்படியே வருகிற கூட்டம் கூட ஒரு அரை மணி நேரம் கூட நிற்க மாட்டேன் என்கிறது. பழனிசாமி பேச ஆரம்பித்தாலே கூட்டம் கூட்டமாக, கும்பல் கும்பலாக கலைந்து விடுகிறார்கள். ஆனால் இவர்களை தாண்டி காசு கொடுக்காமல் கூட்டம் சேருகிற இருவர், ஒருவர் விஜய், இன்னொருவர் அண்ணன் சீமான். இதுதான் தொண்டர்கள் பலம், தொண்டர்கள் பலமிக்க அமைப்பு. சரி. ஆனால் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கும்போது, புரட்சி தலைவர் காலத்திலையும் புரட்சி தலைவி காலத்திலையும் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இருக்கும் போதும் கூட அதிமுகவுக்கு இந்த நிலை ஏற்படவில்லை. கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமாக வரும். எங்களுக்கு வாகன வசதி ஏன் ஏற்படுத்தி தரவில்லை என்கிற சண்டை தான் வரும். ஆனால் இன்றைக்கு வாகனத்தில் ஆட்கள் இல்லை. 10 வாகனம் அனுப்பினால் 5 வாகனம் தான் புல்லாகிறது, 5 வாகனம் புல்லாக மாட்டேன் என்கிற சூழ்நிலை எல்லாம்